ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் திவ்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எப்படி ஒயிட் குருமா செய்கிறதுன்னு சொல்ல போகிறோம். இதில் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சிக்கிட்டு இது காய்கறிகள், அதில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்னா உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பேபி கார்ன்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு சோம்பு போட்டுக்கிறோம், பெருஞ்சீரகம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கரண்டி போட்டு அதை வதக்கி விட்டோம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்தவொடனே இந்த காய்கறிகளை அள்ளி போடுறோம். என்னென்ன காய்கறிகள்னால் கேப்சிகம், பொட்டேட்டோ, குட்டி கார்ன், பேபி கார்ன், அதை போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டு உடனே அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து போட்டுக்கிறோம். அது நல்லா போட்டோன்னே அதை அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி அதை நம்ம டைல்யூட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, தக்காளியை வந்து கடைசியில் தான் போடணும். கடைசியில் போட்டால் தான் கலர் மாறாமல் இருக்கும், அந்த குருமாவோட கலரு. அதை போட்டுறது நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் விடணும். விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சுவையான ஒயிட் குருமா ரெடி. இதை வந்து நீங்கள் இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட்டை நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் நிறையா மெத்தடில் செய்வாங்க. இது வந்து என்னோடய மெத்தட், நான் செய்கிற மெத்தட் இது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திவ்யா லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.